ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் மே 1 தொழிலாளர் தின பேரணிகள். நாடு முழுவதும் 340 இடங்களில் 1,00,000க்கும் அதிகமானோர் பங்கேற்பு. பிரான்சில் அரசின் தடையை மீறி தனியார் மருத்துவ காப்பீட்டு கட்டணங்கள் உயர்வு. நுகர்வோர் அமைப்பு ஆய்வில் அதிர்ச்சி தகவல். வரலாற்று சின்னத்தில் போதைப்பொருள் விளம்பரம் செய்த வியாபாரி. தொடர்பு விவரங்கள் மற்றும் வாரத்தின் 7 நாட்களும் கிடைக்கும் என்ற வாசகங்களுடன் சுவர்களில் விளம்பரம். பிரான்சில் வெளிநாட்டு மருத்துவர்களின் பணி நிரந்தர நடைமுறைகளை எளிதாக்க விரைவில் புதிய சட்ட மசோதா தாக்கல். சாதாரண உடையில் சென்ற நகராட்சி காவல்துறை இயக்குநர் மீது கும்பல் தாக்குதல். அதிகாரி என்பதற்காகவே குறிவைத்து தாக்குதல் என மேயர் கண்டனம். பிரான்சில் ஏப்ரல் மாதத்தில் பணவீக்கம் உயர்வு. ஜூன் 1 முதல் குறைந்தபட்ச ஊதியம் அதிகரிக்கப்படும் என அறிவிப்பு. பிரான்சில் அடுக்குமாடி குடியிருப்பில் தூங்கிக் கொண்டிருந்த தம்பதி மற்றும் சிறு குழந்தைகள் மீது தானியங்கி துப்பாக்கியால் சரமாரி தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்சில் இன்று மே 1 தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் சுமார் 340 பேரணிகள் நடைபெற்றுள்ளன. இவற்றில் மொத்தம் 1,50,000 பேர் வரை பங்கேற்றுள்ளனர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக மேகா நகரத்தில் நடைபெறும் ரெசம்பிளமெண்ட் நேஷனல் கட்சியின் தேசிய விழா நிகழ்ச்சிக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டது. இதில் ஜார்டன் பார்டெல்லா மற்றும் மரின் லூ பென் ஆகியோர் பங்கேற்றனர் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் உள்ளூர் அளவில் செயல்படும் தீவிர இடதுசாரி ஆர்வலர்கள் 100கணக்கானோரும் இதில் பங்கேற்றனர். அதேபோல் ரென்ஸ், நான்ஸ், பிரெஸ்ட், டுலூஸ், கிரெனோபிள், ஸ்ட்ராஸ்போர்க் மற்றும் லியான் ஆகிய முக்கிய நகரங்களும் தீவிர கண்காணிப்பு பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டன. மறுபுறம் சிஜிடி தொழிற்சங்கம் தனது தரப்பில் நாடு முழுவதும் சுமார் 280 பேரணிகள் மற்றும் போராட்டங்களை முன்னெடுத்ததாக அறிவித்துள்ளது. தலைநகர் பாரிஸில் இந்த பேரணியானது மதியம் 2 மணிக்கு பிளேஸ் டெ லா ரெபப்ளிக் பகுதியிலிருந்து தொடங்கி பிளேஸ் டெ லா நேஷன் நோக்கி பயணித்துள்ளது. சிஎஃப்டிடி, சிஜேடி, சொலிடார்ஸ், எஃப்எஸ்யூ, உன்சா மற்றும் யூனெஃப் ஆகிய பல தொழிற்சங்கங்களின் கூட்டு அழைப்பின் பேரில் நடைபெறும் இந்த பிரம்மாண்ட பேரணியில் மேரிலிஸ் லியோன், சோஃபி பைனெட் மற்றும் கேரலைன் ஷெவே உள்ளிட்ட முக்கிய தொழிற்சங்க தலைவர்கள் இணைந்து பங்கேற்றனர். பிரான்சில் சட்டப்படியான ஒரே கட்டாய விடுமுறை நாளாக மே 1 விளங்குவதால் மே 1 பாதுகாக்க மக்கள் பெருமளவில் இந்த பேரணிகளில் பங்கேற்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. சமீபத்தில் இந்த நாளை குறிவைத்து நடத்தப்பட்ட பல்வேறு தாக்குதல்களையும் அவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளனர். இந்த நாளின் முக்கியத்துவத்தையும் சமூக ஜனநாயகத்தின் வலிமையையும் வெளிப்படுத்த சிஎஃப்டிடி அமைப்பு விரும்புகிறது. அத்துடன் வேலை வாழ்க்கை தரம் மற்றும் பணி நிலைகள் குறித்த முக்கிய பிரச்சினைகளையும் முன்வைத்துள்ளது. அதேவேளையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் எரிபொருள் விலை உயர்வுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள சிஜிடி அமைப்பு சம்பள உயர்வு கோரிக்கைகளையும் இந்த பேரணிகளின் மூலம் தீவிரமாக வலியுறுத்த உள்ளது. பிரான்சில் 2026 ஆண்டுக்கான சமூக பாதுகாப்பு நிதியளிப்பு சட்டத்தின்படி தனியார் மருத்துவ காப்பீட்டு கட்டணங்களை உயர்த்தக்கூடாது என அரசு அதிரடி தடை விதித்திருந்தது. ஆனால் இந்த தடையை மீறி காப்பீட்டு நிறுவனங்கள் தன்னிச்சையாக கட்டணங்களை உயர்த்தியுள்ளன என்பது கியூ சாய்சர் ஆன்சாம்பிள் என்ற நுகர்வோர் அமைப்பின் ஆய்வில் தற்போது அம்பலமாகியுள்ளது. ஏற்கனவே விலைவாசி உயர்வாலும் பணவீக்கத்தாலும் கடுமையாக தவிக்கும் பிரெஞ்சு மக்களின் பணப்பையில் இந்த கட்டண உயர்வு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜனவரி 23 முதல் மார்ச் 20 வரையிலான காலகட்டத்தில் 4000க்கும் மேற்பட்டோரிடம் இந்த அமைப்பு நேரடி ஆய்வு நடத்தியது. இதில் 98% அதிகமானோர் தங்களது காப்பீட்டு கட்டணம் நடப்பாண்டில் அதிகரித்துள்ளதாக மிகுந்த வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். தனிநபர்களுக்கு ஆண்டுக்கு சராசரியாக 106.21 யூரோக்களும், குடும்பமாக செலுத்தும் தம்பதியினருக்கு ஆண்டுக்கு சராசரியாக 198 யூரோக்கள் வரையிலும் கட்டணம் கிடுகிடுவென அதிகரித்துள்ளது. கடந்த 2025 ஆண்டின் நிலவரப்படி ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான சராசரி ஆண்டு கட்டணம் 1451 யூரோக்களாகவும், 66 வயதை கடந்த முதியவர்களுக்கு 1531 யூரோக்களாகவும் இருந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசின் தடை உத்தரவு இருந்தபோதிலும் காப்பீட்டு நிறுவனங்கள் தங்களது கட்டண உயர்வை நியாயப்படுத்தி பல வாதங்களை முன்வைக்கின்றன. குறிப்பாக பல் மற்றும் கண் சிகிச்சை உள்ளிட்ட மருத்துவ சிகிச்சைகளுக்கான செலவுகள் பல மடங்கு அதிகரித்துள்ளன என்றும், அரசு மருத்துவ காப்பீடு வழங்கும் சில தொகைகள் தங்களது பொறுப்பிற்கு மாற்றப்பட்டுள்ளன என்றும் அவை கூறுகின்றன.
மேலும் அரசின் இந்த தடை உத்தரவு நடைமுறைக்கு சாத்தியமற்றது, அரசியல் அமைப்புக்கு முரணானது மற்றும் சுதந்திரமான வணிகத்திற்கு எதிரானது என பகிரங்கமாக குற்றம் சாட்டும் காப்பீட்டு நிறுவனங்கள் அரசு முதலில் நிர்ணயித்த 4%க்கும் அதிகமான கட்டண உயர்வை தன்னிச்சையாக அமல்படுத்தியுள்ளன. இந்த விவகாரம் குறித்து இறுதி முடிவு எடுக்க பிரான்ஸ் சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்டெபானி ரிஸ்ட் நாட்டின் உயர்மட்ட நிர்வாக நீதிமன்றமான கன்சைல் டேட்டா அமைப்பினை நாடியுள்ளார். இதற்கான தீர்ப்பு சில வாரங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் இடையிலான இந்த பணிப்போரில் காப்பீடு எடுத்த ஓராண்டு முடிந்த பிறகு வாடிக்கையாளர்கள் எப்போது வேண்டுமானாலும் தங்களது ஒப்பந்தத்தை ரத்து செய்து கொள்ளும் உரிமை சட்டப்பூர்வமாக உள்ளது என்பது மட்டுமே நுகர்வோர்களுக்கான ஒரேயொரு ஆறுதல் செய்தியாகும். பிரான்சின் செயின்ட் ஏட்டியன் அருகே உள்ள ராஷ்லா மோலியர் நகரில் போதைப்பொருள் வியாபாரி ஒருவர் தனது சட்டவிரோத வியாபாரத்தை விளம்பரப்படுத்துவதற்காக ஒரு வரலாற்று சின்னத்தின் சுவர்களில் அப்பட்டமாக குறியீடுகள் மற்றும் வாசகங்களை எழுதிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த சுவர்களில் வாரத்தின் 7 நாட்களும் கிடைக்கும் என்ற குறிப்புகளுடனும் இணைய வழியில் போதைப் பொருட்களை ஆர்டர் செய்வதற்கான தொடர்பு விவரங்களுடனும் அந்த வியாபாரி தைரியமாக விளம்பரம் செய்துள்ளார். இந்த அத்துமீறலைக் கண்டு அப்பகுதி மக்கள் கடும் கோபமும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளனர். எல்லோரும் இதை பார்க்கிறார்கள், ஆனால் யாரும் எதுவும் செய்வதில்லை. இது முட்டாள்தனமானது மற்றும் அபத்தமானது என அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த சுவர்களை மீண்டும் தூய்மைப்படுத்துவதற்கான செலவு சுமார் 20,000 யூரோக்களுக்கும் அதிகமாகும் என்பதால் இது மக்களின் வரிப்பணத்தில் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையால் கடும் அதிருப்தியும் கோபமும் அடைந்த நகர மேயர் ஏரிக் பெர்லிவெட் சந்தேக நபரின் தடயங்களை தீவிரமாக பின்தொடர்ந்து போதிய ஆதாரங்களுடன் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இது குறித்து பேசிய மேயர் ஏரிக் பெர்லிவெட், சம்பந்தப்பட்ட போதைப்பொருள் வியாபாரியின் பெயர், முகவரி, பின்னணி என அனைத்து தகவல்களும் எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தையும் நாங்கள் காவல்துறையிடம் வழங்கிவிட்டோம். இந்த சேதத்திற்கான முழு செலவையும் அவரிடமிருந்தே நாங்கள் வசூலிப்போம் என உறுதியளித்துள்ளார். எனினும் காவல்துறையில் அதிகாரப்பூர்வமாக புகார் அளிக்கப்பட்ட போதிலும் குற்றம் சாட்டப்பட்ட அந்த வியாபாரி இன்னமும் தனது வழக்கமான விற்பனை இடத்திலேயே சுதந்திரமாக சுற்றி வருவதாக அப்பகுதி மக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே மருத்துவ பட்டம் பெற்று பிரான்ஸ் மருத்துவமனைகளில் பல ஆண்டுகளாக தற்காலிக பணியாளர்களாக சேவையாற்றி வரும் வெளிநாட்டு மருத்துவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான நடைமுறைகள் விரைவில் எளிதாக்கப்படும் என பிரான்ஸ் சுகாதார அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பிரான்ஸ் மருத்துவமனைகளில் பல ஆண்டுகளாக திறம்பட பணியாற்றிய பிறகும் ஐரோப்பிய மருத்துவர்களுக்கு இணையாக பணி நிரந்தரம் பெறுவதற்கு இந்த வெளிநாட்டு மருத்துவர்கள் மீண்டும் ஒருமுறை நுழைவுத் தேர்வுகளை எழுத வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். குறிப்பாக அல்ஜீரியா போன்ற நாடுகளைச் சேர்ந்த இந்த மருத்துவர்கள் சந்திக்கும் இந்த தேவையற்ற சிரமங்கள் குறித்து அதிபர் இமானுவேல் மக்ரோன் கடந்த திங்களன்று கடும் அதிருப்தி வெளியிட்டிருந்தார். இதையடுத்து சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்டெபானி ரிஸ்ட் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டுள்ளார். நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அதே வேளையில் இந்த மருத்துவர்களின் சேவையை அங்கீகரித்து அவர்களின் பணி நிரந்தர நடைமுறைகளை எளிதாக்க உரிய ஆலோசனைகள் விரைவில் தொடங்கப்படும் என அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள சட்டப்படி ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே படித்த மருத்துவர்கள் அறிவுத்திறன் சரிபார்ப்பு தேர்வு என்ற போட்டித் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். அதன் பின்னர் 2 ஆண்டுகள் பயிற்சி காலத்தில் ஈடுபட வேண்டும். இது ஒரு போட்டித் தேர்வு என்பதால் ஒரு மருத்துவர் பெறும் மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசையின் அடிப்படையிலேயே அவருக்கு பணி ஒதுக்கப்படும். இதனால் பல ஆண்டுகளாக தெற்கு பிரான்சில் ஒரு மருத்துவமனையில் சிறப்பாக பணியாற்றி வரும் ஒரு மருத்துவர் தேர்ச்சி பெற்ற பிறகு வடக்கு பிரான்சில் உள்ள ஒரு புதிய மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இது அந்த மருத்துவரின் வாழ்க்கையையும் அவர் பணியாற்றிய மருத்துவமனையின் சேவையையும் கடுமையாக பாதிக்கிறது. இந்த இடமாற்ற சிக்கலை தவிர்ப்பதற்காக தற்போதைய போட்டித் தேர்வு முறையை மாற்றிவிட்டு மருத்துவர்கள் தாங்கள் ஏற்கனவே பணியாற்றும் மருத்துவமனைகளிலேயே பணியை தொடரும் வகையில் ஒரு சாதாரண மதிப்பீட்டு தேர்வாக இதை மாற்ற அரசு திட்டமிட்டுள்ளது. மேலும் 2 ஆண்டு பயிற்சி காலத்தின் இறுதியில் அந்த மருத்துவருக்கு பணி நிரந்தரம் வழங்குவது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தில் அவரை மேற்பார்வையிட்ட துறை தலைவர்களின் மதிப்பீட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்படும். தங்களது அடிப்படை மருத்துவ பட்டத்தில் குறிப்பிடப்படாத ஒரு சிறப்பு பிரிவில் பணியாற்றும் மருத்துவர்கள் சந்திக்கும் சட்ட சிக்கல்களுக்கும் விரைவில் ஒரு நல்ல தீர்வு காணப்படும் என அரசு உறுதியளித்துள்ளது. இந்த மாற்றங்களை அமல்படுத்த தகுந்த சட்ட மசோதாவை விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அரசு தயாராகி வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை நடைமுறைப்படுத்தப்பட்ட சுகாதார சட்டம் ஏற்கனவே பல வெளிநாட்டு மருத்துவர்களின் விசா மற்றும் நிர்வாக சிக்கல்களை தீர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.
பிரான்சின் ரோம் மாகாணத்தில் உள்ள மொண்டெலிமார் நகராட்சியின் காவல்துறை இயக்குநர் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. கடந்த ஏப்ரல் 29 புதன்கிழமை அன்று அந்த அதிகாரி தனது பணி முடிந்து சாதாரண உடையில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு கும்பலுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இந்த தாக்குதல் அரங்கேறியுள்ளது. மீண்டும் ஒரு தாக்குதல் நடக்கலாம் என்ற அச்சத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட அதிகாரி தனது அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பவில்லை. இந்த சம்பவம் குறித்து பேசிய அந்த அதிகாரி, நான் அங்குள்ள ஒரு பொது பூங்காவை கடந்து சென்றபோது அங்கிருந்த சில நபர்கள் என்னை அடையாளம் கண்டுகொண்டு அவர் ஒரு காவலர் என மற்றவர்களிடம் சத்தமாக கூறினர். என்ன நடக்கிறது என அவர்களிடம் கேட்க நான் முற்பட்ட போது ஆக்ரோஷமாக கத்திக்கொண்டு சுமார் 10 நபர்கள் என்னை சூழ்ந்து கொண்டனர். அப்போது என் பாதுகாப்பிற்காக ஒருவரை நான் தள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதை பயன்படுத்திக் கொண்ட அவர் என் காலை பிடித்து என்னை தரையில் தள்ளி எனது முகத்தில் பலமுறை கொடூரமாக குத்தினார் என தெரிவித்துள்ளார். இந்த கொடூர தாக்குதலால் அவரது மூக்கு உள்ளிட்ட பல இடங்களில் எலும்பு முறிவுகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் அவருக்கு 10 நாட்கள் பணிநேர இயலாமை மற்றும் 15 நாட்கள் மருத்துவ விடுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது வெறும் சாதாரண குற்றச்செயல் அல்ல என்றும் அவர் ஒரு காவல்துறை அதிகாரி என்பதற்காகவே குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளார் என்றும் மொண்டெலிமார் நகர மேயர் ஜூலியன் கார்னிலேட் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரான்சின் தேசிய புள்ளியியல் நிறுவனமான இன்சி வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின்படி கடந்த ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் வருடாந்திர பணவீக்கம் 2.2% உயர்ந்துள்ளது. இதன் விளைவாக வரும் ஜூன் 1 முதல் SMIC எனப்படும் குறைந்தபட்ச ஊதிய கட்டணம் குறைந்தது 2% வரை தானாகவே உயர வாய்ப்புள்ளது. இந்த ஊதிய உயர்வானது மே 13 பணவீக்க விகிதம் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படும் பட்சத்தில் உடனடியாக அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொருளாதார அமைச்சர் ரோலான் லெஸ்கூர் கூறுகையில், அரசின் எவ்வித கூடுதல் தலையீடோ அல்லது உதவியோ இன்றி இந்த ஊதிய உயர்வு நேரடியாக நடைமுறைக்கு வரும் என தெரிவித்துள்ளார். இந்த தானியங்கி மாற்றத்தின் மூலம் குறைந்தபட்ச ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கு மாதத்திற்கு சுமார் 30 முதல் 35 யூரோக்கள் வரை கூடுதல் வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக பிரான்சில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1 இந்த ஸ்மிக் ஊதியம் புதுப்பிக்கப்படுவது வழக்கம். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் வாழ்வாதார செலவுகள் மற்றும் தொழிலாளர்களின் வாங்கும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே இது கணக்கிடப்படுகிறது. அத்துடன் இடையில் பணவீக்கம் 2% கடந்தால் ஆண்டின் நடுப்பகுதியிலும் இத்தகைய தானியங்கி ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்ற சட்ட விதியும் நடைமுறையில் உள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் போர் சூழலின் தாக்கத்தாலேயே தற்போதைய பணவீக்கம் அதிகரித்துள்ளதாக இன்சி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. முந்தைய மாதங்களை விட இது அதிகம் என்றாலும் ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் சராசரியை விட பிரான்சின் பணவீக்கம் தற்போது வரை குறைவாகவே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் ரோன் மாகாணத்திற்கு உட்பட்ட வெனிசியோ பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது மர்ம நபர்கள் தானியங்கி துப்பாக்கிகளால் சரமாரியாக சுட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் 29 அதிகாலை சுமார் 2:30 மணியளவில் காரில் வந்த இருவர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதில் அந்த வீட்டின் முகப்பில் மட்டும் 17 குண்டு துளைகள் பதிவாகியுள்ளன. தாக்குதல் நடந்தபோது வீட்டிற்குள் ஒரு தம்பதியினரும் அவர்களது 5 மற்றும் 11 வயதுடைய 2 சிறு குழந்தைகளும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பல தோட்டாக்கள் ஜன்னலை துளைத்துக் கொண்டு சென்று அறையிலிருந்த தளபாடங்களில் பாய்ந்தன. எனினும் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை. ஓரளவு அமைதியான இந்த பகுதியில் நடந்த இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது போதைப் பொருள் கடத்தல், பின்னணியில் நடந்த அச்சுறுத்தலா அல்லது ஆள்மாறாட்டத்தால் நடந்த தாக்குதலா என அதிகாரிகள் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. இதேபோன்று லியோனின் 9ஆம் வட்டாரத்திலும் ஏப்ரல் 30 வியாழக்கிழமை அதிகாலை ஒரு மணியளவில் துப்பாக்கி சூடு நடைபெற்றுள்ளது. அங்கு ஒரு தோட்டா அடுக்குமாடி குடியிருப்பின் ஜன்னலை துளைத்துச் சென்றதில் கண்ணாடி சிதறல்கள் பட்டு இருவர் லேசான காயமடைந்தனர். இத்தகைய ஆயுத பயன்பாடு சமீப காலமாக அதிகரித்து வருவதாக காவல்துறை சங்க பிரதிநிதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக லியோன் பெருநகர பகுதியில் கொலை முயற்சிகள், பழிவாங்குதல் மற்றும் கனரக ஆயுதங்களால் சுடுதல் போன்ற வன்முறைகள் வெடித்துள்ளன. எனவே காவல்துறையினர் விரைவாக களப்பணிக்கு திரும்ப வேண்டும் என UNNT போலீஸ் ரோன் சங்கத்தின் செயலாளர் செபாஸ்டியன் ஜென்ட்ராட் வலியுறுத்தியுள்ளார். தற்போது குறித்த இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பாக கொலை செய்ய முயன்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.